Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். செப்பனியா 3:17 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர். இந்த ஆண்டு வல்லமையின் ஆண்டாக தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த ஆண்டை தேவன் நமக்கு வல்லமையின் ஆண்டாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வருஷம் ஆண்டுடைய வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்றவங்கள கைவேதி கர்த்தர் கொஞ்சம் ஸ்தோத்திரம் மடங்கு வாய் திறந்து ஹல்லேலூயா. Oh, we praise the holy name. ஏசாயா 45:24 சொல்கிறது, கர்த்தரிடமே என்ன உண்டு? வல்லமை உண்டு. கர்த்தரிடமே என்ன உண்டு? ஹல்லேலூயா. கர்த்தரிடமே வல்லமை உண்டு. ஆவியானவர் எனக்குள் சொல்லுகிறது, என் ஜனங்களை நான் வெளிப்படுத்தின என்னுடைய வல்லமை என்ன செய்ய சொல்லு? நீ எண்ணி பார்க்க சொல். அந்த வல்லமை எண்ணி பார்த்தால்தான் யாரை துதிக்க முடியும்? தேவனை துதிக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை கவனியுங்கள். நல்லா, வல்லமை வார்த்தையில் தான் இருக்குது. யாருடைய வார்த்தையில் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்குது. தேவனுடைய இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. நாம் பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அப்போது கர்த்தரிடம் வல்லமை உண்டது. அந்த வல்லமை எங்கே இருக்குது? அவருடைய வார்த்தையினால். வானங்களை பூமியெல்லாம் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். அப்போது அந்த வார்த்தை தான் வல்லமையான வார்த்தை. ஆனால் ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை திராட்சை பழம் வாங்கி பிழிந்து உண்டாக்கவில்லை, வார்த்தையினால் உண்டாக்கினார். வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா கையை நல்லா வைத்து உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைக்காக கொடான கோடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, அந்த வார்த்தையை எனக்கு தாரும், அந்த வார்த்தையை என் நாவிலே தாரும், என் வாயிலே தாரும். தீர்க்கதரிசிகள் அந்த ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் பேசின போது அவர்கள் மூலமும் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. இயேசு தண்ணீரை ஊற்றுங்கள், திராட்சரசமாய் மாற்றுங்கள் என்று சொன்னார். அதே மோசே தண்ணீரை பார்த்து விலகிப்போ என்று சொன்னான். தண்ணீர் விலகிற்று. ஒரே வார்த்தை தான். புரிஞ்ச கைவேத்தி நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் விலகி போனது. 2 கை இப்படி அசைங்க பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் என்ன செய்தது? பாடுகள் என்ன செய்தது? விலகி போனது. நமக்கு வந்த வியாதிகள், போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்தது? எல்லாம் விலகி போனது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் போகும். இந்த வார்த்தை இன்னையோட அது நிற்காது. இந்த வார்த்தை வருகிற வருஷம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வருகிற வருஷத்தில் வருகிற போராட்டம், எல்லா பிரச்சனைகள் எல்லாம் 2 கை வைத்துங்க. இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக சொல்லுங்க. All the problems be divided in Jesus name, be separate in Jesus name, let there be a way. ஒரு வழி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய, தேவனுடைய வார்த்தை. இப்போ பார்த்தோம், கர்த்தரிடமே வல்லமை உண்டு. சொல்லுங்க, கவனிங்க எல்லாரும். கர்த்தரிடமே வல்லமை உண்டு. அந்த வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, அந்த வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை வல்லமையாக வந்து அவருடைய வல்லமையை எங்கே கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவார்? நம்ம மூலம் தான் வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கைதட்டி பாடுங்க நீங்களே சத்தமா. என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சத்தமா கைதட்டி. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே,
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாய் மாறி போகும். மாறாவின் மதுரமாய் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், கச்சம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், கச்சம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. கர்த்தாவே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:1. யாக்கோபு சொல்கிறான். யாக்கோபை பத்தி அங்க பார்க்கிறோம். 48:1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது. உம்முடைய தகப்பனாருக்கு என்னவா இருக்கிறது? வருத்தமாய் இருக்கிறது. ஆமா, வருத்தமா இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அதை வாசித்தால் யுவர் ஃபாதர் இஸ் சிக் அப்படின்னு இருக்கிறது. உம்முடைய தகப்பனார் எப்படி இருக்கிறாரு? யுவர் ஃபாதர் இஸ் சிக் என்றிருக்கிறது. நம்முடைய தகப்பனார் என்னவா இருக்கிறாரு? வியாதியாக இருக்கிறார். Behold, thy father is sick. Behold, thy father is sick. சொல்லுங்க, சிக். இதை சொல்றதுக்கு சிக்கா இருக்கீங்களா நீங்க? சிக்கெல்லாம் அறுத்துடலாமா? சொல்லுங்க, சிக். சிக்கு. ஆக்சுவலி இந்த வார்த்தையில நிறைய ரகசியம் இருக்குது. வியாதியில் போய் சிக்கிக்கிட்டுறோம்ல, அதனால அதுக்கு என்ன பேரு? சிக்கு இல்லை, சிக்கு. சிக்கிக்கிடாதீங்க சிக்கல போய், சரியா? வார்த்தை தான், இதுதான் வார்த்தை. சரி, எப்படி அவன் சிக்கானாரு அப்படின்னா, இவர் சொல்றாரு ஏற்கனவே ஆதியாகமம் 37:35 நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் நான் என்ன செய்வேன்? நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். ஆமா, நான் துக்கத்தோட என்ன செய்வேன்? பாதாளத்தில் இறங்குவேன். கொஞ்சம் கவனிங்க. பாஸ்டராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். உங்க வாயின் வார்த்தையில தேவன் வல்லமை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கட்டுவதோ உங்களை உயர்த்துவதோ எல்லாமே யாருடைய வார்த்தையில் தான் இருக்குது? தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது. உங்க வார்த்தை உங்க வாயில் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை வரணும். அப்ப அந்த வார்த்தையின் மூலம் தான் யார் செயல்பட முடியும்? தேவன். இந்த ஆண்டு வல்லமையின் ஆண்டு. தேவன் வல்லமையாக தேவன் நம்முடைய வாழ்வில் செயல்பட்டிருக்கணும். தேவனுடைய வல்லமையை நாம நல்லா பார்த்துருக்கணும். அப்படி வல்லமையை நாம பார்க்க முடியாம நம்ம போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வார்த்தை தான், நம்முடைய வார்த்தை தான், நம்முடைய வார்த்தை தான். கையெல்லாம் நான் உயர்த்திட்டு, ஆண்டவரே உம்முடைய வல்லமை, நீர் வல்லமை உள்ளவர், உம்முடைய வார்த்தையில் வல்லமை, அந்த வார்த்தை என் வாழ்வில் வந்து உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. Jacob was saying that I will become sick. நான் இந்த மாதிரி வியாதியா மாறிடுவேன்னு சொல்லியே என்னவா மாறி போயிட்டான்? வியாதியாக மாறி போய்விட்டான். கவனியுங்கள், வேதத்திலே சிக் என்ற வார்த்தை முதல் முறையாக இங்கே தான் இருக்குது. சிக், சிக், நான் வியாதியாகி விட்டேன் என்ற வார்த்தை இங்கு தான் இருக்கிறது, இங்கு தான் இருக்குது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தையில் யாருடைய வல்லமை விளங்க வேண்டும்? தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாயில் வார்த்தையின் மூலம் வெளிப்படணும். அப்போது நீங்கள் ஒன்றுமே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லாமல், ஒன்றும் சொல்லாமல், எப்போ பார்த்தாலும் சிக்குன்னு சொல்லிட்டு காலையில் போய் கடையை திறந்து அன்றைக்கி என்ன வியாபாரம் நடக்க போது, யார் வரப்போகிறான்னு தெரியல, பள்ளிக்கூடம் போகும்போதே இன்றைக்கி எந்த வாத்தியம் வரப்போகிறான்னு தெரியல, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் போயிட்டு யாருக்கு வல்லமையில்லைன்னு சொல்கிறது? தேவனுக்கு வல்லமையில்லைன்னு சொல்கிறோம். தேவனுடைய வல்லமையை அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வல்லமையின் வார்த்தை வழியாக தான் பிரவேசிக்கிறது. நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை நான் செயல்படுத்த எனக்கு என்ன தரும்? கிருபை. சரி, பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க,
என்னைக்காவது பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த வியாதியில் நீங்கள் செத்து போயிடுவீங்க, சரியாகாதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா உங்ககிட்ட? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சொல்லியிருக்காரா? இந்த வியாதியில் எதுவும் ஆயிரும். ஆனால் பாஸ்டர் சொல்லும்போது நீங்கள் தான் என்ன பேசியிருப்பீங்க? இல்லை பாஸ்டர், டாக்டர் தான் இப்படி சொல்லிட்டாரு, 72 பேப்பர் வச்சுருக்கேன், பரீட்சை பேப்பரே ஒன்றும் இல்லாமல் போச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் பாஸ்டர் சொல்லுவார், இல்லை சரியாயிடும் சரியாயிடும். நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க சொல்லுவீங்க, நான் 2 ரூபாய்க்கு தேங்காய் வாங்க சொல்லுவேன். உங்களுக்கு நம்பிக்கை 2 ரூபாயில் இருக்காது, 2000 ரூபாயில் என்ன இருக்கும்? நம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் வார்த்தை. கொஞ்சம் நான் கவனிங்க. யாருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் வேண்டும்? ஹல்லேலூயா. கைவிதி ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் வாயில யாருடைய வார்த்தை இருக்கணும்? ஆமாம், உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும். ஐ வாண்ட் யுவர் வேர்ட். உன் குடும்பத்தோடு நீ பேசு, பிள்ளைகளோடு பேசு, சூழ்நிலையோடு என்ன செய்? பேசு பேசு. என்னாகுமோ 27:3 அங்கே வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் கொஞ்சம் பின்னால் வாசிக்கிட்டே இருங்க எனக்கு வேகமாக. அவர் ஃபாதர் டைட் இன் த வில்டர்னஸ். எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். கொஞ்சம் கவனிங்க. அவர் ஃபாதர் டைட் இன் த வில்டர்னஸ். அவர் ஃபாதர்ஸ் அப்படின்றது எங்கள் தகப்பன்கள். வாசிங்க இங்கிலீஷில், தமிழ்லையும் ஒருத்தர் வாசிங்க. அவர் ஃபாதர் டைட் இன் த வில்டர்னஸ். தமிழில் வாசிங்க. எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில். எங்கள் தகப்பன் என்ன செஞ்சுட்டு போயினாரு? இந்த தகப்பன்மார் என்ன சொன்னாங்க உயிரோடு இருக்கும்போது? எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14:11. ஏன் இந்த வனாந்தரத்தில் செத்து போனாங்கன்னா, விடிஞ்ச உடனே எழுப்பி சொல்றது, இந்த வனாந்தரத்தை நான் செத்து போயிடுவேன் 14:11 வாசிங்க. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ, இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு. எங்க சாகும்படி? இங்கிலீஷ்ல வாசிங்க. They said unto Moses, because there was no graves in Egypt. You think that because there is no grave in Egypt, hast thou taken us away to die in the wilderness? You have brought us to the wilderness to die. வனாந்தரத்தில் எங்களை சாகும்படியா கொண்டு வந்தாய். கவனமா பேசுங்க. நம்முடைய வார்த்தை தான் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் சீக்கிரம் கையெல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தையில் நான் பேசின வீணான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது. இனி உம்முடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்க. இவங்க வந்து வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னது, அவங்க பார்க்குறாங்க. வனாந்தரத்தில் வந்து பிரியாணி இருக்குமா? என்ன சொல்லுங்க? இருக்காது. ஐஸு, மோர், வாட்ரு, காப்பி எல்லாம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அப்போ ஒன்றும் இல்லைன்னா என்ன செஞ்சு போக வேண்டியதான்? செத்து போக வேண்டியதான். இவன் வந்து பார்த்த அந்த உண்மையை பார்த்து பேசுறான். நல்லா கவனிங்க, கவனிங்க, என்ன பாருங்க. பார்க்குற அந்த உண்மையை பேசுனா. ஆனால் ஆண்டவர், நீ பார்க்குற அந்த உண்மையை பேசாத, நான் சொல்கிற வார்த்தையை நீ பேசு. புரிஞ்சவங்களா? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பார்த்து உண்மையை பார்த்து, வனாந்தரம் தான், பிரியாணி இல்லை, காஃபி இல்லை, சாப்பாடு இல்லை, இப்படி தான் இருக்கிறோம், அதை பார்த்து பேச போகிறோமா? ஆனால் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு கூட நான், அக்கினியில் போனாலும் நீ வேகாது. யாருடைய வார்த்தையை சொல்ல போறீங்க? பார்க்குற வார்த்தையவா? தேவனுடைய வார்த்தையவா? கையை நல்லா வைத்து யாருடைய வார்த்தையை பேசணும்? தேவனுடைய வார்த்தை. நான் காலையில் இந்த செப்பனியாவிலேருந்து உங்களை டச் பண்ண விரும்பினேன். ஏன்னா இன்னைக்கு அநேகர் வாக்குத்தத்தத்தை பெறுகிறோம், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, நடக்கவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தை பொய் ஆகவே ஆகாது. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யப்பட வேண்டும்? பேசப்பட வேண்டும். வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்க, என்ன பட வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கைவிதுங்க. தேவன் வல்லமை உள்ளவர், அவர் வார்த்தையில் வல்லமை. அந்த வார்த்தை எனக்குள்ளே. நான் சூழ்நிலையை பார்த்து பேசாமல், கைவிதுங்க, தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். கை தட்டுக்க பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, give me that courage, give me that boldness. I don't want to speak the situation, but I want to speak the word of God. என்னுடைய சூழ்நிலையை நான் பார்த்து பேச விரும்பவே. டாக்டர் சொல்றது உண்மைதான், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், வயது உண்மைதான், நடக்காதது உண்மைதான், பணம் இல்லாதது உண்மையாக தான் இருக்கும்.
அந்த உண்மையை பேச சொல்லவில்லை, சத்தியமாகிய வசனத்தை பேச சொல்றாரு. சொல்லுங்க, உண்மை வேற, சத்தியம் வேற. எதை நம்மளை பேச சொல்றாரு? சத்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த வனாந்தரம் கொஞ்ச நாள்ல மாறிடுச்சு. ஆனா ஆண்டோடைய வார்த்தை மாறவே இல்லை. செங்கடல் மாறிவிட்டது, தேவனுடைய வார்த்தை மாறவில்லை. மோசே செத்து போயிட்டாரு, யோசுவா செத்து போயிட்டாரு, ஆனா யாருடைய வார்த்தை சாகவில்லை. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி. சாகாத, கண்டினியூ பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை. அப்ப சூழ்நிலைகள் மாறும், ஆனால் மாறாத தேவனுடைய வார்த்தை நமக்காக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவன் வல்லமை உள்ளவர். இனி ஒவ்வொரு வருஷமும் அவருடைய வாக்குத்தத்தத்தை வாயில் என்ன செய்யணும்? பேசணும். அந்த வார்த்தையை நாம் எடுக்கணும். அப்போ தேவன் அங்கே காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை எப்படி கொண்டு வந்தார்? நான் சில எந்த இடத்துக்கு நேரடியாக போவதில்லை, அதிகமாக வார்த்தை தான் அனுப்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாஸ்டரோ வந்து ஏதோ பண்ணணும். இயேசு போய் அன்னைக்கு கல்யாண வீட்டில் தண்ணி குடத்தை எடுத்து தண்ணி கிண்ணி ஊற்றுனாரா? எது செஞ்சாரா? திராட்சை பழம் வாங்க போனாரா? இயேசு எதுக்குமே போல. இயேசு ஒரு நாளும் அங்கே ஒன்றுமே சொல்லலை, வார்த்தை தான் சொன்னார். ஹல்லேலூயா. குருடன் வந்தான். குருடனை பார்த்து, நீ உங்கள் அம்மா இப்படி பெற்றுட்டாளே, உன் கண்ணு இப்படி ஒன்றரை கண்ணா இருக்க, ஒன்றுமே சொல்லலை. பார்வை அடைவாயாக. எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பார்வை அடைவாயாக. இல்லை, ஒரே வார்த்தை. எத்தனை பேர் ஆண்டுடைய வல்லமை எனக்கு வேணும்? நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தம் என்னைக்குமே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு சதம் பதில் சொல்லுங்க. தேவன் வல்லமை உள்ளவரா? அவருடைய வார்த்தை நிறைவேறுமா? எப்படி நிறைவேறும்? நாம் பேசினால். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளை பார்த்து நீ பேசு. பலவீனமாக இருக்கிற பிள்ளை பார்த்து நீ பேசு. இப்போ இன்னும் பாருங்க, எக்ஸ்டோடஸ் 16:3, யாத்திராமம் 16:3, கில் இன் தி வில்டர்னஸ். அவங்க சொல்றாங்க, எங்களை கொண்டு போடு அப்படிங்கிறாங்க. 16:3, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. அது யார் கையில சாகணுமா? ஆண்டவர் அப்படி செய்வாரா? அல்ல, யார் கையில சாகணுமா? கர்த்தர் கையில சாகணும் அப்படிங்கிறாங்க. எண்ணாகமம் 14:29 அங்க பார்க்கிறோம், உங்களுடைய பிரேதங்கள் விழும் அப்படின்னாங்க. இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்கள் பிரேதங்கள் என்ன செய்யும்? விழும். இப்படி செத்து போவோம், பிரேதங்கள் விழும், செத்து போவோம், பிரேதங்கள் விழும். கவனிங்க. வாயின் வார்த்தைகளிலே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயின் வார்த்தைகளிலே. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்தினீங்கன்னா காலையில் வந்து சொல்லுங்க, இன்னைக்கு 1000 பேர் வரப்போகிறாங்க என் பிஸ்னஸில், என் கல்லாம்பட்டி நிறைய போகுது. ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா எல்லா ஃபைலையும் இன்றைக்கி எல்லாம் முடிச்சிருவேன், வேலையை முடிச்சிருவேன். பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள், என் ஸ்டூடெண்ட் அத்தனை பேரும் ஸ்கூல் ஃபஸ்ட் நான் சொல்லுவேன் அடிக்கடி. அப்புறம் கிளாஸ் ஃபஸ்ட், ஸ்கூல் ஃபஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட். டீச்சரே சொல்லாமல் பிள்ளைக்கு அங்கே என்னத்தை வரப்போகுது? அந்த டீச்சரே சொல்லிடுவோம். இதெல்லாம் மடயங்களாக இருக்குது. கொஞ்சம் மூளை 1 கிலோ வாங்கி கொண்டு உள்ளே வைக்க வேண்டியதான். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. நமக்கே இப்போ தான் புரியுது, அவனுக்கு என்னத்தை புரிய போகுது? இள வயசில் மடையனாக இருக்கிறவன் தான் முதிர்ச்சியில் ஞானவானாக மாறுறான். அப்படின்னா நாம் பேசுகிற வார்த்தை சரியான வார்த்தையை பேச கற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் மாற்றிக்க போகிறீங்க? நான் மாற்றிக்கிறேன்னு சொல்ல முடிய கையை நல்லா வைத்துங்க. நல்ல 2 கை அசைச்சு, நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். மறுபடியும் சொல்லுங்கள், கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நான் பேசும்போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எதில் வல்லமை இருக்குது? பக்கத்தில் இருக்கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தையில் என்ன இருக்குது? சொல்லு, வார்த்தையில் வல்லமை இருக்கு. இங்கிலீஷில் சொல்லுங்க, பவர் இன் த வேர்ட். சொல்லுங்க, பவர் இன் த வேர்ட்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம செய்ய வேண்டியது செஞ்சா யாருடைய வல்லமையை பார்க்கலாம்? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த தோல்வி அடைந்த காரியத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி மனசுலே பேசுங்க. இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளை ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருந்தா அதில் பேசுங்க. என் பிள்ளை ஆல் சப்ஜெக்ட் பாஸ் ஆகிடுவான், சப்ஜெக்ட் கிளாஸ் ஃபஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரப்போகிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை பார்த்து இப்போ பேசுங்க. இப்போ நான் உங்களோடு இருக்கிறேன், கர்த்தர் இங்கே இருக்கிறார், ஆவியானவர் இங்கே இருக்கிறார். உங்கள் தொழிலை பார்த்து பேசுங்க, உங்கள் வீட்டை பார்த்து பேசுங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹalleluya. ஓ ரபா கராதி அந்த ரபா. அந்நிய பாஷைகளை பேசுங்க, பரிசுத்தாவில நிறைங்க. எல்லாரும் கரங்களை செய்யட்டும், வாயை செய்யட்டும், சத்தம் உயரட்டும், நல்ல சத்தம் உயரட்டும். ஓ ரபா ஹலா. கர்த்தர் வல்லமையுள்ளவர். அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஒன்றும் இல்லைனாலும் நான் சொன்ன வார்த்தையாவது சொல்லுங்க, கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை என் வார்த்தையில் வருகிறது, என் வார்த்தை வல்லமையா மாறுது. சொல்லுங்க, ஐ டிக்ளேர் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் கூறுகிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதாக, வந்து பலிப்பதாக. நல்ல நல்ல வாயை திறந்து சத்தத்தை நல்லா உயர்த்தி ஓ உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுகை. எடுத்து வாசிங்க, யோவான் 6:63. இந்த வார்த்தை எப்படி வல்லமையா மாறுதுன்றதை பிராக்டிக்கலா இப்போ சொல்றேன், கவனிங்க. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த வசனம், இப்ப இந்த மைக் வழியா வந்துட்டு இருக்கிற இந்த வசனம் முதல்ல அது எப்படி மாறும்? ஆவியாக மாறும். இப்ப இந்த நான் பேசிட்டு இருக்கிற வார்த்தை, நீங்க பேசுற வார்த்தை, இது என்னவா அங்கிருந்து புறப்படும்? ஆவியா புறப்பட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே அது என்னவா மாறும்? நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாக புறப்படுகிறது. Whatever you speak to the situation, whatever you speak to your problem, whatever you speak to your job, your child, whatever it may be, எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம இதே ஆலயத்தில் ஒரு பையன்லாம் பேச மாட்டான்னு கொண்டு வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ பேசி பேசி ஸ்கூலில் அவன் தான் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். யாருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுங்க? தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? அந்த வல்லமையை இன்னைக்கு இந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டு புதிய வருஷத்துக்குள்ள போறேன். நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் எடுத்துக்கிட்டு போவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வேதகிரி வந்திருக்காரா? அவர் தலையில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி, எல்லாமே சாட்சி இங்கே தான் இருக்குது, நல்லா கவனிங்க. இவரை சந்திக்க ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போய் அவரோடு இருந்தேன். போய் அவரை பார்த்து பேசி, அந்த தலையில் எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணி பேசிட்டு வந்தேன். டாக்டர்ஸை பார்த்து பேசினேன், அந்த ஸ்டாஃப் நர்ஸ்கிட்ட பேசி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினேன். வாங்கி பார்த்து படித்து பார்த்தேன். அவங்க 70 பக்கம் எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாம் எழுதுறது, அவங்களுக்கு எழுதுறதுக்கு தானே காசு கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு என்ன செய்ய, எழுதி தான் வைப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தையை பேச ஆயத்தமாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்து வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கி. சீக்கிரம் கை தட்டுங்க. 1 2 1 2 1. வல்லமை தேவை தேவா, வார்த்தையில் தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. சத்தமா பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,
ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை வை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா. இந்த நான் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, தாங்கப்பா. இந்த தேவை தேவா, இப்போ தேவா, எடுங்க அது வல்லமைய. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் நிமரமலகத ரிதரகத ஈஹமஹஷதரிதலஹத ஈஹமரமரி ரிஹரஹஹரத ரிஹலஹ ஓரபஹ ரிஹசே ஆஹஹஹ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் பொழிந்திடும் வல்லமை. பொழிந்திடும் வார்த்தையில், ஆவியின் அக்கினியில். பொழிந்திடும் வார்த்தையில், ஆவியின் அக்கினி. மேல கை தட்டுங்க பிரதர்ஸ். வல்லமை உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய நாவிலும் பொழிந்திடும் உம்முடைய அக்கினி. வரிசை உம்முடைய அக்கினி. ஃபயர், 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 ஃபயர். ஒவ்வொருவரையும் தொடும், 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 தொடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். நாவு அக்கினியாக மாறுது. இனி நீங்க பார்க்கறத பேச மாட்டேன், ஆண்டவரை பத்தி பேசுவேன். தேவன் சொல்றதானே நீங்க பேசுவீங்க. You won't speak what you see, but you will speak what the truth is. Oh, hallelujah, hallelujah. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.